உடனே வர கருத்து ஐயா இது எனக்கு அவர் சொந்தம் அப்படின்னா அப்படியா நாளைக்கு வந்தார் பஞ்ச பண்ணல என்னப்பா நாளைக்கு சொன்னீங்க அப்படி குடி கட்டுதாங்க இல்ல நாளைக்கு வா நாளைக்கு வந்து அவர் வர ஐயா இடம் புதையல் தரணும் தரமாட்ட இடத்த கொடுத்தேன் அவர் வாங்கினாரு அந்த இடத்துல புதையல் கொடுக்கணும் கொடுக்க வந்தார் மன்னர் வந்தா ஐயா இடம் வித்துட்டாரு எங்கதான் சொந்தம் எங்க குடும்ப வந்தார் ஏன் கேட்கிறாங்க பஞ்ச பண்ணார் இது கலியுகம் பொறுத்து போச்சு நல்லா கவனிங்க இது கலியுகம் பொறுத்து போச்சு கலியுகம் பொறுத்தா உடனே மாறிடுவான் எனவே இது கலியுகம் இந்த கலியுகத்துல எப்படி வாழணும்னு கத்துங்க செல்வத்தை சேர்த்து வச்சா மட்டும் போதாது அதை எப்படி காப்பாற்றும் தெரியுங்க அந்த செல்வத்தை காப்பாற்றது அறிவாளி செல்வத்தை காப்பாற்றி நம்ம எதிர்காலத்தை சிறப்பா அமைச்சுக்கணும் அப்பதான் நம்ம எதிர்காலம் சிறப்பமையும் முதல்ல தொழில் ஏதாவது கைத்தொழில் கத்துக்கணும் நிறைய பேர் கைத்தொழில் கத்துக்கிட்டே கிடையாது ஏதோ வேலை செய்து ஆட்சி ஏற்படுத்துவாங்க ஒவ்வொருத்தரும் தொழில் பசங்க தொழில் கல்வி கத்துக்கணும் அந்த தொழில் கல்வி என்னைக்காவது வரும் என்னைக்காவது தொழில் கல்வி வரும் எனவே இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் என்பது நிறைய பேர் காதல மாட்டேங்கிறாங்க முன்ன பிள்ளை தெரியாது அந்த பையன் எப்படி பண்றது தெரியாது உடனே போய் காதல பருவம் போறாது காதல் என்பது பருவம் போறாது காதல் ஒண்ணு கிடையாது ஒரு பருவ கோளாறு மூலமா ஏற்படுகிற காதல் எனவே அந்த இளைஞர்கள் சொல்றேன் மாணவ மாணவிகள் சொல்றேன் தயவுசெய்து பெற்றவர்களை கேட்டு யார் நல்லவன் எப்படிப்பட்டவன் அவங்க அனுபவத்தை சொல்லி கேட்டு நல்ல வாழ்க்கை அமைச்சீங்க நான் ஜோசியத்தை பார்த்திருக்கேன் 190% காதல் வாழ்க்கை வெற்றி பெற்றதே கிடையாது 190% என் அனுபவத்தை ஜோசி பார்த்து அனுபவத்தை சொல்றேன் எனவே பெற்றவங்களா பார்த்து ஆரம்பிச்சா அந்த 90% நல்லா இருக்கும் பெற்றவங்க அது இல்ல அவன் வாழ்க்கை நிமிடம் போயிடும் பெற்றவங்க ஆரம்பிச்சா அந்த காதல் வாழ்க்கையோட சிறப்பா இருக்கும் அப்படி ஆதரிக்கல அந்த வாழ்க்கை சரியாக எனவே முதல்ல வாழும்போது குறிக்கோள் மிகப்பெரிய அவசியம் முதல்ல சின்ன சின்ன குறிக்கோள் நிறைவேற்றணும் அப்பதான் மிகப்பெரிய குறிக்கோள் அடைய முடியும் நிறைய பேர் என்ன செய்யறாங்க ஓ பதில் எடுத்துறேன் ஜோசி சொல்லுவோம் பதில் எடுத்துற உங்களுக்கு நம்பாதீங்க உங்களுக்கு கருப்பு வச்சுக்கிறா நம்பாதீங்க செய்தி வச்சுக்கிறா நம்பாதீங்க இதெல்லாம் வந்து ஏமாத்தல் பணம் பறித்துக்கான ஏமாத்தல் எதையும் அணுகுங்க கட்டுல அணுகுங்க தொழில் கல்வி அணுகுங்க படிங்க முன்னுவாங்க ஆட்களை செய்யுங்க அப்பதான் வெற்றி பெற முடியும் அதுதான் ஜோதிட ஆலோசனை மிக மிக அவசியம் ஜோதிட ஆலோசனை மூலமா கண்டிப்பா முன்னுக்கு வரலாம் வரக்கூடிய வாய்ப்பு 100 உண்டு எதுக்காக சொல்ல வரேன்னா நல்ல மக்கள் கண்டிப்பா நீங்க வந்து பிரச்சனை மூலமா இத்தனை கோடி வந்து அத்தனை கோடி வந்து ஏமாத்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரைஸ் பில்லிங் அந்த ரைஸ் பில்லிங் இத்தனை கோடி ஏமாத எத்தனை பேர் எங்கிட்ட கோச்சி பார்த்துருக்கான் நான் பார்த்திருக்கேன் அந்த ரைஸ் பில்லிங் மூலமா குடும்பத்தையும் எடுத்திருக்கான் அப்புறம் டூராட்டர் இல்லையா இது டிவில விளம்பரம் இல்லையா அது என்ன சொன்னாங்க அதுல கோடிகளை ஏமாந்து செத்தவங்க போயிருக்கான் எப்படின்னு போலியான விளம்பரம் அதிகமா வட்டி கொடுங்க அதை நம்பாதீங்க உழைப்பு நம்புங்க ஏன் அதிகமா ஆசைப்படுறீங்க அகல கால வைக்காதீங்க உழைப்பு நம்புங்க அப்பதான் எதிர்காலம் சிறப்படையும் எவ்வளவு உழைக்கணுமோ அந்த உழைப்பு தான் வெற்றி பெற வைக்கிறே தவிர எப்போதுமே போலி விளம்பரம் அதிகமான ஒரு விளம்பரம் பண்ணி நம்மளை ஏமாத்தான் அர்த்தம் அவன் பைத்தியம் உனக்கு அதிகமா வட்டி கொடுக்குதோ உனக்கு ஒரு செய்துக்கோ உனக்கு அதிகமா பைத்தியம் ஏமாத்து வழியுது தயவுசெய்து அகலக்கால வைக்காதீங்க எனவே வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க எனவே துன்பத்துக்கான விதி சொல்லி காத்து வீணா கிடைக்காதீங்க இன்னைக்கு பிரச்சனை தீராது எனவே இப்ப வந்து தம்பதியர் அந்த குடும்பத்துல வந்து கணவன் மனைவி அன்னியமா சந்தோஷமா இருக்கிறதுக்கு சுமங்கலி போயிட்டு சுமங்கலி தீர்க்க ஆயுஷ் கணவன் மனைவி தீர்க்க ஆயுஷா இருக்கணும் சுமங்கலி போது இப்ப நடைபெறுது வாங்க சுமங்கலி வாகர்த்தாமிவ சம்ருத்தோ வாகர்த்த பிரதிவர்த்தயே ஜகதப்பிதோ வந்தே பார்வதி பரமேஸ்வரம் உமாமகேஸ்வராभ्यां நமः பிரம்மயஜ்ஞானமృతமம்ருதஸ்ஸாத் விஷ்ணுமதஸ்வரகணவேகாபஹ சபத்யாவகாசபித்ராः சதஸ்யோனி சோமசதஸ்ஸாத் விபாஹாத் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா வஸ்தி ஸ்ரீ குரவே